அமெரிக்காவின் நியூரோலிங்க் இன்ஸ்டிடியூட்டினால் முதலாவது ஹியூமன் ட்ரையல் ஒன்று, அதாவது பெரலைஸான ஒருவர் தனது மைண்டை மட்டும், தனது தாட்ஸ், அதாவது தனது மனதை மட்டும் பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணி கம்ப்யூட்டர் கேமினை ப்ளே பண்ணும் நிகழ்வானது மற்றும் அந்த கம்ப்யூட்டரில் சுமார் ஒரு நிமிடத்திற்கு 50 வேர்ட்ஸ் என்ற அளவில் டைப் பண்ணும் நிகழ்வானது இந்த ஏப்ரல் 2025 இடம்பெற்றுள்ளது. நியூரோலிங்க் என்பது அமெரிக்காவில் காணப்படும் பிரபலமான ஹியூமன் ஜீன்ஸ் பற்றி ஆய்வு செய்யும் நிறுவனமாகும். அதாவது இந்த நிறுவனத்தில் ஹியூமன் டிஎன்ஏ, ஜீன்ஸ், குரோமோசோம்ஸ் மற்றும் ஏஐ பற்றி நிறைய ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நிறுவனம்தான் ஒரு பேஷண்ட்டை, அதாவது ஒருவர், அவரது பெயர் நோலாண்ட் அபாஹ் என்பது. இந்த நோலாண்ட் அபாஹ் என்பவர் 29 வயதான இந்த நபர் ஒரு கார் ஆக்சிடென்ட்டின் காரணமாக முழுமையாக பெரலைஸான பேஷண்ட்டாக மாறிவிட்டார். ஆகவே அவரால் அவரது எந்த ஒரு அங்கத்தையும், கை, கால், வாய், மூக்கு என்ற எந்த ஒரு உடல் அங்கத்தையும் அசைக்க முடியாத நிலைமை அவருக்கு ஏற்பட்டு உள்ளது. அவர் உயிர் பிழைத்து இருந்தாலும் அவரது மைண்டின் தாட்ஸ் மட்டும் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர் நியூரோலிங்க் அந்த நிறுவனத்திற்கு அழைக்கப்பட்டு அங்கு இவரில் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பிறகு அவரது பிரெயினில் ஒரு இன்டெலிஜென்டான சிப்பினை பொருத்தினார்கள். அந்த சிப்பின் ஊடாக ஒரு கம்ப்யூட்டருக்கு கண்ட்ரோல் பண்ண, அதாவது வயர்லெஸ் முறையில் கம்ப்யூட்டருக்கு கண்ட்ரோல் ஒன்றினை ஏற்படுத்தினார்கள். ஆகவே அவரது பிரெயினில் அவர் ஏற்கனவே நாம் பிசிஐ குறித்து ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தோம். அது தொடர்பாக மேலதிக விவரங்களுக்காக பாருங்கள். பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்வார்கள். அந்த மெத்தடின் மூலம்தான் இந்த வீடியோ நடைபெற்றது. ஆகவே பிசிஐயை பயன்படுத்தி அவருக்கு ஒரு சிப்பினை பொருத்தினார்கள் அவரது பிரெயினில். பிறகு அவரை தொடர்பு ஏற்படுத்தினார்கள் ஒரு கம்ப்யூட்டருடன். இப்பொழுது அவர் தொடர்பு ஏற்பட்டது என்றால் அவர் கையையோ காலையோ அல்லது உடலின் எந்த ஒரு அங்கத்தையோ அசைக்கவோ கம்ப்யூட்டரின் மீது பயன்படுத்தவோ இல்லை. அவர் பயன்படுத்தியது அவரது மனதில் எழும் தாட்ஸ்களை மட்டும்தான். அவ்வாறு செய்து பிரபலமான ஒரு கேம் இருக்கின்றது, சிவிலைசேஷன் 6 என்பது. அந்த சிவிலைசேஷன் 6 என்ற கேமை அவர் விளையாடினார். வெற்றிகரமாக விளையாடி வெற்றியும் பெற்றார். அந்த கேமில் வெற்றியும் பெற்றார். அது மாதிரி தான் சில வேர்ட்ஸ்கள் அவர் டைப் பண்ணுமாறு கூறப்பட்டது. அவற்றை சுமார் ஒரு நிமிடத்திற்கு 50 வேர்ட்ஸ் என்ற ஸ்பீடில் அவர் டைப் பண்ணியும் காட்டினார். ஆகவே முதலாவதாக இந்த பிசிஎம் மெத்தடின் ஊடாக ஒரு பேஷண்ட்டுக்கு நோலாண்ட் அபாஹ் என்ற 29 வயதான கார் ஆக்சிடென்ட்டில் பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்டிற்கு இந்த நியூரோலிங்க் நிறுவனமானது இந்த வெற்றிகரமாக இந்த பிசிஎம் மெத்தடை இப்பொழுது பரீட்சித்துள்ளது என்பது இந்த ஏப்ரல் 2025 உங்களுக்கு நாம் கொண்டு வரும் முக்கியமான சயின்டிஃபிக் அப்டேட் ஆகும். மேலும் இது தொடர்பாக பார்க்க வேண்டுமென்றால் இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்ப்போம். இங்கு அவர்கள் 1024 அல்ட்ரா தின் எலக்ட்ரோட்ஸ் என்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி ஒரு சர்ஜரியின் மூலம் ஒரு சிறிய ரோபோட் அளவிலான சிப்பினை வைத்துள்ளார்கள் பிரெயினில். இது வயர்லெஸ் சார்ஜிங் ஊடாக செயற்படும், அதாவது அது சார்ஜ் ஆவது வயர்லெஸ் மெத்தடில் ஆகும். அடுத்தது ஏஐ மூலமாகத்தான் இது டீகோட் பண்ணப்படும். ஒரு கம்ப்யூட்டருக்கு அது ஏஐ மெத்தடை பயன்படுத்தி தான் டீகோட் பண்ணப்படும். இவ்வாறு இருக்கும்போது முதலாவது நாள், இந்த ஆபரேஷன் பண்ணப்பட்ட முதலாவது நாளிலேயே அவர் கம்ப்யூட்டர் கேர்சரை தனது தாட்ஸின் மூலம் மூவ் பண்ண முடிந்தது. 4 வாரங்கள் ஆகும் போது அவர் 50 வேர்ட்கள் வரை டைப் பண்ண முடிந்தது. தொடர்ந்தும் அவர் சிவிலைசேஷன் 6 என்ற கேமினை ப்ளே பண்ண முடிந்தது. எனவே இது ஒரு வெற்றிகரமான முயற்சி என்றுதான் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. என்றாலும் எத்திக்கல் ரீதியாக இந்த முயற்சிக்கு பல எதிர்ப்புகளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எத்திக்கல் ரீதியான பல சேஃப்டி குறித்த கரிசனங்கள், இது குறித்து விவாதங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. என்றாலும் இதில் இந்த நிறுவனம், அதாவது நியூரோலிங்க் நிறுவனமானது சில சேஃப்டி மெத்தட்களை அறிவித்துள்ளது. இதில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நடைபெறாது என்று கூறுகின்றது. அடுத்தது இது எதிர்காலத்தில் ஸ்பைனல் கோடின் ஊடாக பைபாஸ் செய்யப்பட்டும்
இதனை செய்யலாம். இந்த மெத்தடை, அதாவது பிரெயினை சர்ஜரி செய்யாமலேயே 2026 ஆகும்போது ஸ்பைனல் கோடில் இந்த சிப்பினை பொருத்தவும் முடியும் என்றும் நியூரோலிங்க் நிறுவனம் கூறுகின்றது. அடுத்தது, இதன் மூலம் பிளைண்ட்னஸ் ரீஸ்டோரேஷன் என்று, அதாவது பிறப்பிலேயே குருடர்களாக பிறந்தவர்களுக்கு கூட காட்சிகளை காண வைக்கலாம் என்றும் இப்பொழுது நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 2030 வரை இந்த நியூரோலிங்க் நிறுவனத்தின் மூலம் இந்த பிசிஐ மெத்தட் அதிகமாக வளர்ச்சியை அடைந்து நமக்கு கற்பனைக்கு மெச்சாத இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். எனவே இந்த வீடியோவின் மூலம் உங்களுக்கு இந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற முதலாவது ஹியூமன் ட்ரையல், அதாவது பேரலைஸ்டான ஒருவரை தனது தோட்ஸை மற்றும் பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டரை இயக்க செய்த நிகழ்வு குறித்து புதிய தகவல்களை கொண்டு வந்தோம். இது மாதிரியான ஃபிசிக்ஸ், சயின்ஸ், எஸ்ட்ரானமி, சைக்காலஜி தொடர்பான புதிய வீடியோக்களுக்காக தமிழ் மொழியில் காண எம்முடன் இணைந்திருங்கள்.